கூகுளோடைய பேரண்ட் கம்பெனியான வெரிலி அப்படின்ற ஹெல்த் அண்ட் லைஃப் சயின்ஸ் கம்பெனி தான் அமெரிக்காவுடைய புளோரிடா கலிபோர்னியாவுடைய ஸ்டேட்ஸ்ல 32 மில்லியன் கொசுக்களை, அதாவது 3,20,00,000 லேப்ல வளர்க்கப்பட்ட கொசுக்களை ரிலீஸ் பண்றதுக்காக யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்காங்க. இதோடைய முக்கிய நோக்கமா என்ன இருக்கு அப்படின்னா, மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, வெஸ்ட் நைல் வைரஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் இந்த ப்ராஜெக்ட் டீபக் உடைய முக்கிய நோக்கமா இருக்கு. ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் நம்மள பைட் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சு, மேல் மஸ்கிட்டோஸ் எதுவுமே பண்ணாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மேல் மஸ்கிட்டோஸ் உடைய எக்ல வோல்பக்கியா பாக்டீரியா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்செர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை இன்செர்ட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் கூட மேட்டிங்க்கு அப்புறம் இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் எக் வைக்கும். இந்த எக் பொரிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பாக்டீரியாவை இதோடைய எக்ல செலுத்துறாங்களே. கூடவே கூகுளோடைய ஏஐ டெக்னாலஜியும் யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது இந்த வோல்பக்கியா பாக்டீரியா இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி இது மேலா ஃபீமேலா, இது என்ன ஸ்பீஷியஸ், இது ஹெல்தியா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண போறதாவும், ஒன்ஸ் இதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இதை ட்ராக் பண்றதுக்காக ஒரு ஏஐ கேமராவை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ உடைய பர்த் ரேட் அப்படின்றது கம்மியாகி இருக்கா இல்ல அதிகமாகி இருக்கா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு டிராக்கிங் ஏஐ கேமராவையும் இன்ஸ்டால் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிச்ச விக்கிய ஃபாலோ பண்ணிக்கங்க.